அனைவருக்கும் வணக்கம். துரித உணவு சாப்பிடக்கூடாது என்ற நாடகத்தில் நடிக்கிறோம். என்ன பசிக்குது பசிக்குதுன்னு கத்திக்கிட்டு இருந்தா இப்ப ஆளையே காணும். ஏ தமிழே ஏமா கத்திக்கிட்டே இருக்க? இங்கதானே இருக்கேன், சாப்பிட வாடி. அது என்னம்மா கருப்பா உருண்டையா இருக்கு? கேழ்வரகு களிடி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாட்டி உனக்காக பார்த்து பார்த்து செஞ்சாங்க. அது அந்த பாட்டியே சாப்பிட்டீங்க சொல்லுங்க. ஏ தமிழே என்னாடி ஒரு சத்தமாவே இருக்கு? உன் பொண்ணு செஞ்ச சோறு தான் அப்படி கச்ச வைக்குது. அப்படி என்னடி செஞ்சு விட்டா? ராகி களி தானே. ஸ்கூல்ல எவ்வளோ பீஸா பர்கர்னு வாங்கி வெளுத்து கட்டுறா. எனக்கு மட்டும் டெய்லியுமே இந்த ராகி களி தாவா? கண்ட சோறு எல்லாம் தின்னு உடம்புக்கு எடுத்துக்காதடி. எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு. எனக்கு நோய் நொடி வந்து பாத்துக்கியாடி? அது அந்த பாட்டையே திங்க சொல்லுங்க. அதே 100 வருஷம் வரைக்கும் வாழட்டும். எனக்கு சோறு வேணாம், ஒண்ணும் வேணாம். அப்பா, ஐ பீஸா, ஐ பர்கர் எப்படி திங்கிறா பாருங்க. தனியா தின்னு உடம்புக்கு எடுத்துக்காதடி. மேகா வா, நம்மள மேம் கூப்பிட்டாங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களை செக்அப் பண்ண ஸ்கூலுக்கு டாக்டர் வந்திருக்காங்க. வாங்க ஒவ்வொருத்தரா செக்அப் பண்ணிக்கோங்க. சரிங்க மேம். தமிழிங்க வாமா. வந்துட்டேன் டாக்டர். உன் பேரு தமிழாமா? ஆமாங்க டாக்டர். உன் உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை இருக்காமா? இல்லைங்க டாக்டர். சரி, கொஞ்சம் மூச்சை இழுத்து விடு. உடம்புலலாம் ஏதாச்சும் பிரச்சனை இல்லை. ஏன் சோகமா இருக்க? நான் என்ன சாப்பிடவே இல்லை டாக்டர். அச்சோ, அப்படிலாம் இருக்கக்கூடாது. டெய்லியும் கரெக்டாக சாப்பிடணும். சரிங்க டாக்டர். அப்படி சாப்பிடலாம் அல்சர் வந்துடும். சரி, நீ போமா. சரிங்க டாக்டர். மேக்னா இங்கே வாமா. இதோ வந்துட்டேன் டாக்டர். என்னம்மா அங்கே போற? இங்கே வாமா. சரி, உன் கண்ணை காட்டு. அப்பவே நினைச்சேன். சரி, இதை படி. மங்களா தெரியுதுங்க டாக்டர். சுத்தம் நாக்கணிட்டு. சரி, நீ டெய்லி என்ன சாப்பிட்ற? பீஸா பர்கர் நல்லா மொறுன்னு போயிடுச்சு. எங்கள் அப்பா வாங்கிட்டு வர பேக்கெட் உனக்குள்ள தான் டாக்டர் சாப்பிட்றேன். சரி, போதும். நீ டெய்லி இப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உன் காது கெட்டு, கண்ணு கெட்டு, உடம்பு கெட்டு, உன் படிப்பு கெட்டு, உன் வாழ்க்கையே கெட்டு போயிடும். தமிழிங்க வாமா. வந்துட்டேன் டாக்டர். நீ டெய்லி என்னம்மா சாப்பிட்ற? அதை ஏன் கேட்குறீங்க டாக்டர்? ராகி களி, கம்மங்களி, கம்மஞ்சோறு சாப்பிட்றேன் டாக்டர். சூப்பர்மா, நீ தான் அருமையான உணவு சாப்பிட்ற. நர்ஸ், இவங்க பேர் எழுதுங்க. இவங்க அப்பா மட்டும் சொல்லலாம், எல்லார்த்தையும் சொல்லலாம். இங்கே பாருங்க குழந்தைகளே, நீங்கள் இனிமேல் காய்கறிகள், கீரை வகைகள் இதெல்லாம் முக்கியமாக சாப்பிட்ணும். அப்புறமே முக்கியமாக கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கும் ஸ்ட்ரென்த், நம்ம உடம்புக்கும் நல்லது. எங்க அம்மா அப்பா சொன்ன உணவு தான் நல்லது. இப்போ நான் சாப்பிட போகிறேன். நான் உடனே வீட்டுக்கு போகிறேன். கம்மங்களி, ராகிக்களி இதுதான் நல்லது. அப்படி சொல்றீங்களா குட்டி? இரு தமிழ், நானும் வரேன். பாட்டி அம்மா, பாட்டி யாண்டி கத்திக்கிட்டே இருக்க? எங்க ஸ்கூல்ல இன்னைக்கு டாக்டர் வந்தாங்க பாட்டி. நீங்க கொடுத்த உணவு தான் நல்லதுன்னு சொன்னாங்க பாட்டி. ஒன்னே என்னடி சொன்னாங்க? என்னை திட்டுனாங்க பாட்டி. உன் பிள்ளைக்கு இப்பதாண்டி அறிவு வந்திருக்கு. இப்பயாவது அறிவு வந்தது. நானா பீஸா பர்கர் இந்த மாதிரி சாப்பிட்டேன்னா அதனால டாக்டர் திட்டுனாங்க பாட்டி. நானே உன்னை திட்டு வண்டி. ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிடக்கூடாது. ரோட்டோரம் இருக்கிற கடையை சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதுல ஈ உட்காரும். அதனால சாப்பிட